ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ரெண்டு பேருமே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்க தமிழ்ல எழுதலாம். இதுல ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் தான் இருக்கும். ஸோ இதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு கீழே என்னென்ன கோர்சஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்எஃப், சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, ஏஆர், எஸ்எஸ்எஃப், என்சிபி. ஓகேவா? சோ இது எல்லாமே எஸ்எஸ்சி ஜிடிக்கு கீழே வரக்கூடிய கோர்சஸ். டோட்டலா எவ்வளவு வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா 39,481 வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல மேல் கேண்டிடேட்க்கு பாத்தீங்கன்னா 35,612 வேகன்சியும், ஃபீமேலுக்கு வந்து 3,769 வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5th செப்டம்பர்லயே ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதாவது எஸ்டர்டேவே அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 14 அக்டோபர் 2024 க்ளோஸ் ஆகுது. ஸோ 5 செப்டம்பர்ல இருந்து 14 அக்டோபர் 2024 நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி முடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுல எந்த டேட்லனாலும் 5ல இருந்து 14 எந்த டேட்லனாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா அப்ளை பண்ணுங்க. இதோட செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சிபிடி இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஒரு ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும். இது ஆன்லைன்ல தான் நடக்கும். அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஇடி வந்து இருக்கும், பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபைனலா டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். எல்லாத்தையும் பத்தி நாம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேவா? சோ இதோட சேலரி ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நாம ஃபர்தரா பார்க்கலாம். இதுக்கு கீழே வரக்கூடிய போர்சஸ் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன், அப்படிதானே? சோ ஜிடிக்கு கீழே வரக்கூடியது பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்னு சொல்லுவோம். சிஏஎஸ்எஃப்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ், சிஆர்பிஎஃப்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ், ஐடிபிபினா இந்தோ திபெத்தன் பார்டர் போலீஸ், எஸ்எஸ்பினா சாஸ்திரா சீமா பால், அதுக்கப்புறம் எஸ்எஸ்எஃப்னா செக்ரட்டரியேட் செக்யூரிட்டி போர்ஸ், என்சிபினா சிப்பாய் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. சோ இந்த இது எல்லாமே எதுக்கு கீழே வரும்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கு கீழே வரும். இதோட மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் தான். எதுக்காக திருப்பி சொல்றேன்னா நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தா கூட இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஓகேவா? ஸோ இதை பத்தி நான் டீடைல் சொல்லிட்டேன். அப்ளிகேஷன் வந்து எஸ்டர்டேவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எண்ட் டேட் வந்து 14th அக்டோபர்ல க்ளோஸ் ஆகுது. எக்ஸாம் வந்து நம்ம எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி டு பிப்ரவரி 2025 நம்ம எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? கண்டிப்பா ஜனவரி ஆர் பிப்ரவரியில எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ செப்டம்பர் நடக்குது. கிட்டத்தட்ட உங்க கையில 4 மாசம் டைம் இருக்கு. ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கு இந்த 4 மாசம் ரொம்பவே போதுமானது. இந்த 4 மாசத்துல நல்லா உட்காந்து படிச்சீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் எஸ்எஸ்சி ஜிடி. சோ உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா அந்த 4 மாசத்தை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். எஸ்எஸ்சி ஜிடியோட வேகன்சி நான் ஓவராலா சொல்லியிருந்தேன். டோட்டல் வேகன்சி வந்து 39,481. இதை ஒவ்வொரு போர்ஸுக்கும் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. பிஎஸ்எஃப்க்கு வந்து 15,654, சிஏஎஸ்எஃப் வந்து 7,145, சிஆர்பிஎஃப் வந்து 11,541, எஸ்எஸ்பிக்கு வந்து 819, ஐடிபிபிக்கு வந்து 3,017, ஏஆருக்கு வந்து அசாம் ரைபிள்ஸ்க்கு வந்து 1,248, எஸ்எஸ்எஃப்க்கு வந்து 35, என்சிபிக்கு பாத்தீங்க அப்படின்னா 22 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலா 39,481 வேகன்சி. இந்த எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் தான் இங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். அதுவும் ஜெனரல் கேட்டகரியில வரக்கூடிய மேல் கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாய் ஃபீஸ் இருக்கும். ஓகேவா? சோ ஓவராலா மேல் கேண்டிடேட் மட்டும் ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இதுல நீங்க ஏதாவது ஒரு இதுல வரீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஓவராலா சொல்ல போனா மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும், 100 ரூபாய் ஃபீஸ் இருக்கும். மற்றபடி ஃபீமேல் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. எஸ்சி எஸ்டியா இருக்கீங்களா, எஸ்சி எஸ்டில நீங்க மேலா இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் உங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. ஓகே, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மேல் கேண்டிடேட்ல எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஸோ நீங்க வந்து ஜென்ரல் ஓபிசில வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 100 இருக்கும். ஸோ ஃபீஸுமே 100 ருபீஸ்ங்கிறது கம்மியான ஃபீஸ் தான். ஸோ எல்லாருமே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்க. நீங்க இதுக்கு எலிஜிபிளா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கணும் ஆர் அதுக்கு ஈக்குவலண்டா நீங்க படிச்சிருக்கணும். ஸோ சுருக்கமா சொல்ல போனா 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். இதோட ஏஜ் லிமிட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்சிமம் 23 வயசு இருக்கணும். யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு மினிமம் 18, மேக்சிமம் 23 வயசு வந்து இருக்கணும். ஓகேவா? சோ இது போக உங்களுக்கு ஓபிசிக்கு, எஸ்சி எஸ்டிக்கு எல்லாம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா 3 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க ஓபிசி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 18 வயசு, மேக்சிமம் 26 வயசு வரைக்கும் நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். நீங்க எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்சிமம் உங்களுக்கு 28 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? சோ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கு.
ஸோ அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஏஜ் லிமிட் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பிஇடி, அதுக்கப்புறம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட், மெடிக்கல். ஓகேவா? ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாம் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இப்போ நாம பார்க்கலாம். ஓகேவா? சோ நீங்க இப்ப எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் நடக்கும். இந்த ரிட்டன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா டோட்டலா 160 மார்க்குக்கு நடக்கும். எத்தனை கொஸ்டின் பாத்தீங்கன்னா 80 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கும்னா 4 சப்ஜெக்ட் தான். ஒன்னு மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ். ஒவ்வொரு இதுக்குமே பாத்தீங்கன்னா 2 மார்க். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க். டோட்டலா 160 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. இதுல நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு. 0.25 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஓகேவா? சோ எஸ்எஸ்சி ஜிடியோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இதுதான். ரீசனிங்ல 20 கொஸ்டின் கேட்பாங்க, ஜிகேல 20 கொஸ்டின் கேட்பாங்க, மேக்ஸ்ல 20 கொஸ்டின், இங்கிலீஷ்ல 20 கொஸ்டின். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் கொடுக்குறாங்க. 2 மார்க்குங்கும் போது ஒவ்வொரு செக்ஷன்லயும் 40 மார்க் வந்துடும். அப்ப 4 செக்ஷனுங்கும் போது 160 மார்க் வருது. ஓகேவா? சோ 160 மார்க். உங்களுக்கு டைம் பாத்தீங்கன்னா 60 நிமிஷம் டைம். அதாவது 1 மணி நேரம் எக்ஸாமுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. சோ இதுல நீங்க ஸ்மார்ட்டா படிச்சீங்க அப்படின்னா இந்த ரீசனிங்ல கண்டிப்பா உங்களால ஃபுல் மார்க் வாங்க முடியும். மேக்ஸ்லயும் ஃபுல் மார்க் வாங்க முடியும். இந்த இங்கிலீஷ் செக்ஷன்லயும் உங்களால கண்டிப்பா ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஏன்னா நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். 10ஆம் கிளாஸ் லெவல்ல தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிடலாம். இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலனாலும் ஒரு 4 மாசம், இப்ப இருக்க 4 மாசத்தை நல்லா படிச்சீங்கன்னா ஈஸியா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நீங்க இந்த ரிட்டன் டெஸ்ட் எழுதிட்டீங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்றாங்க. இந்த கட் ஆஃபையும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, இந்த கட் ஆஃப் இல்ல இந்த கட் ஆஃப் விட அதிகமான மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா? சோ இந்த பிஇடி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ பிஇடி பாத்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்ல நீங்க கடக்கணும். ரன்னிங் வந்து இருக்கும். சோ 5 கிலோமீட்டர் எவ்வளவு நேரத்துலனா 24 மினிட்ஸ். அதே ஃபீமேல் கேண்டிடேட் பாத்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் 8 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஓடணும். ஓகேவா? சோ ரன்னிங் தான் இருக்கும். சோ 1.6 கிலோமீட்டர் அதாவது 1600 மீட்டர் நீங்க 8 நிமிஷத்துக்குள்ள கடக்கணும். இதுதான் பிஇடி. சோ மேலுக்கான பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பாத்துக்கோங்க. சோ உங்களுக்கு 24 மினிட்ஸ் இருக்கும். 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்ல. அதே ஃபீமேல் பாத்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் 8 நிமிஷத்துல கடக்குற மாதிரி இருக்கும். ஓகே, சோ அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் பாத்தீங்களா எக்ஸாம் சிபிடி 1 அதுக்கான எக்ஸாம் சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், மேக்ஸ், ரீசனிங். இந்த எக்ஸாம் வந்து நீங்க தமிழ்ல எழுதிக்கலாம். ஓகேவா? சோ தமிழ்ல இந்த எக்ஸாம் எழுதலாம். ஆனா இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஓகேவா? சோ இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி இருக்கும். மத்தபடி ஜெனரல் அவேர்னஸ், மேக்ஸ், ரீசனிங் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க தமிழ்லயே பாத்துக்கலாம். ஓகே, சோ இங்கிலீஷ் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்பல்ட் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் எல்லாமே இதுல வந்துடும். மேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் சிஸ்டம், பெர்சன்டேஜ், ஆவரேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், SINCI, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், மென்சுரேஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க். ஸோ இது எல்லாமே இதுல வந்துடும். அதே மாதிரி ரீசனிங் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேஷியல் விசுவலைசேஷன், ஓரியன்டேஷன், விஷுவல் மெமரி, மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், வெர்பல் ரீசனிங், நான் வெர்பல் ரீசனிங், கோடிங், டிகோடிங், சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்சஸ் இது எல்லாமே இதுல வந்துரும்னா ரீசனிங்ல வந்துடும். ஸோ இது லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா ரீசனிங்கோட அனாலிசிஸ். லாஸ்ட் டைம் ரீசனிங்ல என்னென்ன டாபிக்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடிங், டிகோடிங், மிஸ்ஸிங் டேர்ம், வென் டயக்ராம், சிலாஜிசம், பேப்பர் ஃபோல்டிங், ஆட் ஒன் அவுட், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், அனாலஜி, சீரீஸ், சீக்வன்ஸ், பசில்ஸ், மிரர் இமேஜ், அதுக்கப்புறம் ஹிடன் இமேஜ், கம்ப்ளீட் ஃபிகர். ஸோ மிரர் இமேஜும் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வாட்டர் இமேஜும் கேட்டிருந்தாங்க. இது லாஸ்ட் டைம்ல ரீசனிங்ல கேட்ட டாபிக்ஸ். ஸோ டோட்டலா எவ்வளவு கொஸ்டின் இந்த டாபிக்ஸ்ல இருந்து கேட்கறாங்கன்னா 20 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. சில டாபிக்ல ஒரு கொஸ்டினும், சில டாபிக்ல 1ல இருந்து 2 கொஸ்டினும், சில டாபிக்ல 3 கொஸ்டின் வரைக்குமே கேட்கறாங்க. இந்த பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் வரைக்குமே கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி படிக்கணுங்கிறத நான் சொல்றேன். அதே மாதிரி மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா SINCI, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மென்சுரேஷன், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், நம்பர் சிஸ்டம், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிளிஃபிகேஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ஆவரேஜ், டேட்டா இன்டர்பிரேஷன். ஸோ இவ்வளவுதான் டாபிக்ஸ். ஸோ இந்த டாபிக்ல இருந்தா உங்களுக்கு 20 கொஸ்டின் கேட்பாங்க. இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு fill in the blanks, sentence improvement, error correction, idioms and phrases, synonyms, antonyms, one word substitution, spell check. ஸோ அதுதான் நான் மிஸ்பெல்ட்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ஸ்ல இருந்து மட்டும் தான் உங்களுக்கு 20 கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பா உங்களால மேக்ஸ்ல 20க்கு 20 போட முடியும், ரீசனிங்லயும் 20க்கு 20 போட முடியும், இங்கிலீஷ்லயும் 20 கொஸ்டினுமே உங்களால அட்டன் பண்ண முடியும். இங்கிலீஷும் ரொம்ப ஈஸியா தான் கேட்பாங்க.
ஓகே. சோ அதே மாதிரி இப்போ ஜெனரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா 20 கொஸ்டின்ல ஹிஸ்டரியில இருந்து 4ல இருந்து 5 கொஸ்டின் கேக்குறாங்க. ஜியோகிராஃபில 3ல இருந்து 4 கொஸ்டின், பாலிட்டில 2 to 3 கொஸ்டின், சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா 4ல இருந்து 5 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 5ல இருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்ல கேக்குறாங்க. ஸ்டாட்டிக் ஜிகே பாத்தீங்கன்னா 6ல இருந்து 7 கொஸ்டின் கேக்குறாங்க. இந்த ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லயே ஸ்டாட்டிக் ஜிகே கேட்பாங்க. எப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு ஸ்டேட் வருது, இல்ல ஒரு கண்ட்ரி வருது, ஏதாவது ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா அதை வச்சே பேஸ் பண்ணி ஸ்டாட்டிக் ஜிகே வந்து கேட்பாங்க. ஓகே. சோ இப்போ இந்த ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின். இந்த 20 கொஸ்டின்ல கண்டிப்பா ஒரு 10ல இருந்து 12 கொஸ்டின் கிட்ட அட்டன் பண்ண முடியும். நீங்க ஓரளவுக்கு படிச்சுட்டு போனாலே ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? சோ மத்தபடி அந்த 3 செக்ஷன்லயுமே நல்லா போக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா ஃபுல் மார்க் வந்து வாங்கிடலாம். சோ இதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது லாஸ்ட் டைம்ல ஜெனரல் அவேர்னஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இப்போ நடந்து முடிஞ்ச எஸ்எஸ்சி ஜிடி இருக்கு இல்லையா, அதுல இந்த ஜெனரல் அவேர்னஸ்ல கேட்ட கொஸ்டின், அதாவது காசிரங்கா நேஷனல் பார்க் ஆர்டிகல் 280 பத்தி கேட்டிருக்காங்க. சோ இந்த காசிரங்கா நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னா அஸ்ஸாம்ல இருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேனா நேஷனல் பார்க், டான்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க போக்கஸ் பண்ணி படிக்கும் போது மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இந்த 3 சப்ஜெக்டையும் ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட் எடுக்கும் போது அதுல உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஸ்டாட்டிக் ஜிகே வரும் இல்லையா, அந்த கொஸ்டின் அந்த டாபிக் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க, அதுல காசிரங்கா நேஷனல் பார்க் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்கன்னா அஸ்ஸாம்ல இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நேஷனல் பார்க் எல்லாமே படிக்கணும். திடீர்னு ஏதாவது ஒரு ரிவர் கேக்குறாங்க அப்படின்னா அந்த ரிவர் பத்தி அந்த எல்லா ஸ்டேட்ல உள்ள முக்கியமான ரிவர் பத்தி பார்க்கணும். சோ அதே மாதிரி தான் அந்தந்த ஸ்டேட்ல என்னென்ன முக்கியமோ அது எல்லாமே பார்க்கணும். அதே மாதிரி இப்போ பாருங்க டெல்லியோட கவர்னர் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் கேபிட்டல்ல இருக்கு, யூனியன் டெரிட்டரி, அதுல இருக்கக்கூடிய சிஎம் யாரு, அங்க இருக்கக்கூடிய கவர்னர் யாரு அப்படிங்கக்கூடியது எல்லாமே நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் ரஞ்சி ட்ரோபி பத்தி கேட்டிருக்காங்க. அப்ப என்னென்ன ட்ரோபிஸ் எல்லாம் இருக்கு, என்னென்ன விளையாட்டு இருக்கு, அது ஒவ்வொரு விளையாட்டுக்கும் என்னென்ன ட்ரோபிஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிதி ஆயோக் பத்தி கேட்டிருக்காங்க. நீங்க கரெக்டா சிலபஸ் முடிச்சுட்டு டெஸ்ட் எடுக்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினா நீங்க ஜெனரல் அவேர்னஸ் அட்டன் பண்ணுவீங்க. அப்படி அட்டன் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த கொஸ்டின் வந்து எந்தெந்த டாபிக்ல இருந்து இருக்கு அப்படிங்கிறது. ஓகே. சோ கரெக்டா போக்கஸ் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். எஸ்எஸ்சி ஜிடியோட சேலரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் பே வந்து 27,700 இருக்கும். அதுல டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டியர்னஸ் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து டோட்டல் சேலரி வந்து 25,896. நெட் சேலரி பாத்தீங்க அப்படின்னா 23,527 வந்து இருக்கும். இதுதான் எஸ்எஸ்சி ஜிடியோட சேலரி ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாமோட சென்டர் பாத்தீங்க அப்படின்னா சதர்ன் ரீஜியன் அப்படின்னா எந்தெந்த இதுன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ சதர்ன் ரீஜியன் அப்படிங்கும்போது நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி. ஓகேவா? சோ இந்த ஏரியால நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிக்கலாம். அதே மாதிரி பாண்டிச்சேரி. ஓகே. சோ இந்த இடத்துக்குள்ள நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து இருக்கும். சோ இந்த இடத்துல நீங்க வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே. சோ எந்த ஏரியா கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஆந்திரா, புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த ஸ்டேட் எல்லாத்துக்குமே எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்றது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, புதுச்சேரி, அதாவது பாண்டிச்சேரி. ஓகேவா? சோ இங்கதான் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். எக்ஸாம் சென்டர்ஸும் சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துலதான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் நடக்கும். இந்த ஏரியால இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க திருநெல்வேலி கொடுக்குறீங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டர் வந்து திருநெல்வேலி, அதுல ப்ரிஃபரன்ஸ் வரும். நீங்க அப்ளை பண்ணும் போதே பாத்தீங்கன்னா எக்ஸாம் சென்டருக்கு ப்ரிஃபரன்ஸ் வரும். ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எந்த ஸ்டேட்ல நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னு கேட்கும். தமிழ்நாடு கொடுத்துருங்க. சோ எக்ஸாம் சென்டர் ப்ரிஃபரன்ஸ், ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ் தமிழ்நாடு கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். அதுக்கு கீழே சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி எல்லாமே வரும். அதுல நீங்க ஒரு வேளை திருநெல்வேலி பக்கம் அப்படின்னா திருநெல்வேலி நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காலேஜ், எப்பவுமே திருநெல்வேலியில எந்த காலேஜ்ல போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்என் காலேஜ்ல தான் எக்ஸாம்ஸ் எல்லாமே போடுவாங்க. ஓகே. சோ அடுத்து கட் ஆஃப்னு பாத்தீங்கன்னா மெயில் கேண்டிடேட்டுக்கு லாஸ்டா என்ன கட் ஆஃப் வச்சிருந்தாங்கன்னா யூஆருக்கு 153.56 வச்சிருக்காங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 148.21, எஸ்டிக்கு வந்து 143.65, இடபிள்யூஎஸ்க்கு 151.15, ஓபிசிக்கு வந்து 152.28, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 94.6 வந்து கட் ஆஃப் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா யூஆருக்கு 146.53, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 138.2, எஸ்டிக்கு 130.27, இடபிள்யூஎஸ்க்கு 143.07, ஓபிசிக்கு 144.43, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 62.65 வந்து கட் ஆஃப் வச்சிருக்காங்க. இது வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கான கட் ஆஃப். இப்போ இந்த எக்ஸாமுக்குலாம் எப்படி படிக்கணும் மேம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. சோ இதுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம யூடியூப்லயும் கொண்டு போனோம். அதே மாதிரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் இதுக்கான கிளாஸஸ் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்கோம். சோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா யூடியூப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதாவது முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஒரு பேசிக் எதுவுமே தெரியாம நீங்க பிளாங்கா பாக்குறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து யூடியூப்ல கொஞ்சம் புரியுறது கஷ்டம். அதே ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எல்லாமே சிலபஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். ஒரு டாபிக் இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டைம் அண்ட் ஒர்க் மேத்ஸ்ல இருக்குன்னா இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எப்படி இருக்கும்னா டைம் அண்ட் ஒர்க்னா என்ன அப்படிங்கறத டீச் பண்ணிட்டு அதுக்கு கீழே எல்லாத்தையுமே டீச் பண்ணிருப்போம். அதுக்கப்புறமா ஃபைனலா ரிவிஷன் கொடுத்துருப்போம். இப்ப யூடியூப்ல டைரக்டாவே ரிவிஷன் கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ இதுதான் யூடியூப்க்கும் நம்ம ஆப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்ப யூடியூப்ல நீங்க ரெஃபர் பண்ண வேண்டியது என்னன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா இங்க எஸ்எஸ்சி ஜிடி அண்ட் ரயில்வே 2024 இருக்கும். எஸ்எஸ்சி ஜிடில உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ இதுல டோட்டலா 346 வீடியோஸ் வந்து இருக்கும். இதுல ஃபுல்லாவே உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஓகே, சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். அதாவது மேக்ஸ்னா இந்த டாபிக் இப்படிதான் சால்வ் பண்ணணுங்க கூடிய அந்த பேசிக் தெரிஞ்சா மட்டும்தான் இதுல இருக்க வீடியோஸ் வந்து உங்களுக்கு புரியும். சப்போஸ் எனக்கு பேசிக் எதுவுமே தெரியாது நான் பிளாங்கா இருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு அதுல 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? அந்த பிளான் படி கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க 4 மாசத்துல இந்த எக்ஸாம் வந்து என்ன பண்ணிடலாம்னா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ நீங்க எதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கான இங்கிலீஷும் கொடுத்துருப்போம். ஓகே, சோ இதுல எம்டிஎஸோட இங்கிலீஷ் கொடுத்துருக்கோமா? சோ ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். இப்போ ஜிடியோட இங்கிலீஷ் வந்து எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜிடியோட இங்கிலீஷ் வந்து கொடுத்துருப்போம். சோ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் கவர் ஆகும். இது மட்டும் இல்லாம எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுமே கவர் ஆகுற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஜிடியும் அப்ளை பண்றீங்க, ரயில்வே எக்ஸாமும் அப்ளை பண்ண போறீங்கன்னா ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி எல்லா எக்ஸாமுமே இதுல கவர் ஆகும். எஸ்எஸ்சில வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும். சோ ஒரே ஒரு கோர்ஸ் தான் எல்லா எக்ஸாமும் கவர் ஆகுற மாதிரி கொடுத்துருப்போம். சோ இப்போ நீங்க ஜிடி அப்ளை பண்றீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓபன் பண்ணிட்டு கண்டென்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா அதுல எஸ்எஸ்சின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த எஸ்எஸ்சி ஃபோல்டர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஃபோல்டருக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன சிலபஸ், எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இதுலயே நீங்க டெஸ்டும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ்எஸ்சி ஜிடி அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் எங்க படிக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க ஜிடி எழுதிட்டு இருக்கீங்க, இது ஜிடிக்கு மட்டும் இல்ல, அடுத்து நீங்க வேற எதுவும் எக்ஸாம் சிஹெச்எஸ்எல் எழுத போறீங்க, எம்டிஎஸ் எழுத போறீங்க, இல்ல ரயில்வேல உள்ள என்டிபிசி எழுத போறீங்க, இல்ல பேங்க் எக்ஸாம் எழுத போறீங்கனாலும் எல்லா எக்ஸாம் இதுல கவர் ஆகுற மாதிரி கிளாஸஸ் வந்து இருக்கும். ஃபீஸ் வந்து ஒரே ஒரு டைம் தான் நீங்க வந்து பே பண்ண போறீங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு எஸ்டர்டே வந்து டீச்சர்ஸ் டேக்கு ஆஃபர் கொடுத்திருந்தோம். சோ எஸ்டர்டே 12 o'clock வரைக்கும் கொடுத்ததுனால ஸ்டூடெண்ட்ஸால வந்து குயிக்கா பே பண்ண முடியல. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 1699 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். இங்கிலீஷ் தனியா, ரீசனிங் தனியா, அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ் தனியா, எல்லாமே தனித்தனியா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருப்போம். ஜெனரல் அவேர்னஸ்லயும் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, எக்கனாமி எல்லாமே கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்திருப்போம். இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கும், டீச்சிங் வந்து தமிழ்ல இருக்கும். இதுல இருக்கிறத மட்டுமே நீங்க ஜிடிக்கு படிச்சா போதும். சோ எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கு வேற எந்த புக் எதுவுமே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண வேண்டாம். நம்ம கோர்ஸ்ல என்ன கொடுத்திருக்கோமோ ஜிடிக்கு அதை மட்டுமே நீங்க படிச்சுட்டு அதுலயே ரிவிஷன் கிளாஸ் கொடுத்திருப்போம். அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அதை ஒரு 3 மாசத்துல முடிச்சிடலாம். சோ மேக்ஸிமம் நீங்க ஒரு டெய்லி படிக்கிறீங்க, அதாவது ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா ஜிடி எக்ஸாம ஒரு 3 மாசத்துல அந்த சிலபஸ் வந்து நீங்க முடிச்சிடலாம். சோ நான் குறிப்பா யாரை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கண்டிப்பா இந்த ஜிடி எக்ஸாம் வந்து எழுதுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, 18 வயசு ஆகிருச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, எழுதுங்க. இதான் உங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்னாலும் எழுதுனீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த எக்ஸாம்லயே நீங்க கிளியர் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு டைம் இருக்காது படிக்கிறதுக்கு, அந்த அப்படியா இருந்தாலுமே இந்த எக்ஸாம் நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தின ஒரு தெளிவான ஐடியா 18 வயசுலயே உங்களுக்கு கிடைச்சிரும். கிடைச்சிருச்சுன்னா அடுத்தடுத்து என்ன இருக்குங்கிறத நீங்க பார்த்துட்டு ஒரு 25 வயசுக்குள்ள அடுத்தடுத்த லெவலுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல போஸ்டிங்க்கு போயிடலாம். ஓகேவா? சோ ஒரு பேசிக்கான ஒரு சின்ன லெவல் ஜாப்ல இருந்து ஆரம்பிச்சாலும் அடுத்தடுத்து என்னங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா முன்னேறி போயிடலாம். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஏன்னா ஒரு 18 வயசுல காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தி அவேர்னஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா லைஃப் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு 25 வயசு 30 வயசுக்குள்ள நாம ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? சோ இதை விட ஒரு ஹையர் லெவல் போஸ்ட்டுக்கு போயிடலாம். ஆனா பேசிக்ஸ் வந்து தெரியணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு
பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் காம்படிட்டிவ் எக்ஸாமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்கூல் முடிச்ச உடனேவே காலேஜ் படிக்கும் போதே காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஸோ இதுதான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1699 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இந்த ஒரு கோர்ஸ்ல இப்போ நீங்க ஜாயின் பண்ணிட்டாலும் அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கும் இந்த கோர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் இந்த கோர்ஸோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இந்த நம்பரை நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் பத்தி வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கு நீங்க மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி ஆப்பை டவுன்லோட் பண்ணதும் ஆப்ல போய் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த 2500 ரூபாய் நீங்க பே பண்ண வேண்டாம். 1699 அதாவது 1699 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. கிளாஸ், டெஸ்ட், அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுலயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க், டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமும் கவர் ஆகுற மாதிரி ஒரே கோர்ஸ்ல கொடுத்துருப்போம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாவை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் பத்தின ஒரு தெளிவான ஐடியாவை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இது போகையும் வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய டவுட்ஸ் வரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட குவாலிஃபிகேஷன் இது, நான் இந்த மாதிரி கையில டேட்டூ போட்டிருக்கேன், என்னோட ஐ ஸ்டாண்டர்ட் வந்து இப்படி இருக்கு, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். ஸோ வேற எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. காலேஜ் படிக்கிறீங்களா, உங்க காலேஜ் குரூப்ல, உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம் பத்தின அவேர்னஸ் வரணும். ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. பாசிட்டிவா இருங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.